துதியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறையாவியே. இறை இயேசுவில் பிரியமான என் பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நற்கருணை நாதரின் முன்பாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பின் தேவன், ஆற்றலின் தேவன், வல்லமையுள்ள தேவன், வாழ்வளிக்கும் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், யோசேப்பின் தேவன், நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். இதோ நாம் ஆலயங்களுக்கு வர இயலாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம் இல்லங்களை நோக்கி வந்திருக்கின்றார். இதோ இணையதளத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உரையாடுவதற்கும் இறைவன் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்ற கொடிய நோயின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானோர், பல லட்சம் பேர் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், தங்கள் உற்றார் உறவினர்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் நம்மை இந்நாள் வரை காத்து வந்ததற்காக நன்றி சொல்லுவோம். இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக, வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். உலகில் உள்ள அனைத்து குருமார்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். உலகில் உள்ள அனைத்து கன்னியர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம் பாசமிகு பாப்பரசர், பேராயர்கள், ஒவ்வொரு நிலையிலும் உள்ள அனைவரையும்
இறைவன் முன் கண்ணோக்குவோம். நம் குடும்பங்களை ஆண்டவரிடமே சமர்ப்பிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே ஆறுதலாகவும் இறைவன் தாமே உற்ற நண்பராகவும் அமைவதற்கு வல்லமையுள்ள தேவனை நோக்கி ஜெபிப்போம். இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நற்கருணையின் நாதனே, எம் ராஜனே, எம் மீட்பரே, எம் சகோதரரே, என் நண்பரே என்று ஆண்டவரை நோக்கி உரையாடுவோம், கூக்குரலிடுவோம். வல்லமையுள்ள தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இறைவனை நாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இறைவா, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஒரு சமுதாயத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். நல்ல ஒரு இறை சமூகத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். நல்ல ஒரு பங்கை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். நாம் வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருப்பது நம் தலையாய கடமையாகும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன் கண்ணின் கருவிழி போல காத்து வருகின்றார் என்ற நம்பிக்கையோடு இறைவனின் கரங்களை பற்றி கொள்வோம். இறைவனின் கரங்களை பிடித்து கொள்வோம். இறைவனோடு பயணிப்போம். இறைவனோடு வாழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதைப் போல, தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதைப் போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று வாழுங்கள். நீங்கள் ஒன்றாயிருப்பீர்களாக என்று சொன்னதைப் போல நாம் அனைவரும் இதோ ஆராதனையின் மூலமாக, பக்தி முயற்சியின் மூலமாக ஆண்டவரை உற்று நோக்குவோம், ஆராதிப்போம், மகிழ்வோம், ஆண்டவரோடு உரையாடுவோம். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இந்த அற்புதமான நேரத்தில் ஆண்டவரின் இரக்க பெருக்கை நோக்கி இறைஞ்சி மன்றாடுவோம். இறை இரக்கம் தன் வாழ்வில் உணர்ந்து பாடிய நம் அன்னையின் பாடல்களை இந்நேரத்தில் நினைவு கூர்ந்து பாடுவோம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 47 நாம் வாசிப்பதைப் போல, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. எவ்வளவு அற்புதமான வார்த்தை! இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தனது இரக்க பெருக்கத்தை அள்ளி வாரி வழங்குகின்றார். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் வாசிப்பதைப் போல, அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். நாம் எத்தனை தேச பாவிகளாக இருந்தாலும், நாம் ஆண்டவரை மறந்தாலும், இறைவன் நம்மை மறக்காமல் நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நமக்கு வாரி வழங்குகின்றார் வல்லமையுள்ள தேவன். அப்பா, தந்தையே என்று அழைப்பதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். கெத்சமனி தோட்டத்திலே தன்னுடைய இரத்த வியர்வையை சிந்தும்போது கூட, தந்தையே, இது உமது விருப்பமானால் இந்த துன்பக்களத்திலிருந்து என்னை அகற்றும். இருந்தாலும் உம் சித்தப்படியே அனைத்தும் நிகழ்வுறட்டும் என்று சொல்லி ஆண்டவரின் இரக்க பெருக்கை நாடுகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே போல புனித அன்னை தெரசம்மாள் ஆண்டவரின் இரக்க பெருக்கையும் அன்னையினுடைய இரக்க செயலையும் இவ்வாறு கூறுகின்றார். அன்னையே,
உமது அழகான தூய்மையான களங்கமற்ற இதயத்தை எனக்கு கொடு. அன்பும் பணிவும் நிறைந்துள்ள உமது இதயத்தை கொண்டிருந்தால் நற்கருணையில் இயேசுவை நான் பெற்றுக்கொண்டு நீர் அவரை அன்பு செய்தது போல நானும் மிகுந்த வேதனையில் இருக்கும் ஏழைகளின் உருவில் அவரை அன்பு செய்ய முடியும் என்று அன்னை தெரசம்மாள் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு உரையாடும் பொழுது முதலில் அவருடைய இரக்கத்தை நாடுவோம். ஆண்டவருடைய இரக்கம் நம்மில் இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவளாக வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்காது. அதே செய்தியைத்தான் தாமஸ் அக்யூனாஸ் இவ்வாறு கூறுகின்றார். இரக்கத்தை செயல்படுத்துவது என்பது கடவுளுக்கே உரிய ஒன்று. அவர்தம் பேராற்றலை குறிப்பாக இவ்வகையில் வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறு? புனிதர்களின் வழியாக. புனிதத்தில் மனிதத்தை காண்பதை விட மனிதத்தில் புனிதத்தை காண்பதே மேல் என்று கூறுவதைப் போல நாமும் மனிதனாக வாழ்ந்து புனிதத்தன்மையோடு உயர்ந்து நம்மை சூழ்ந்து நிற்கும் அனைத்து சவால்களையும், நாம் எதிர்நோக்கும் அனைத்து சவால்களையும் மிக சிறப்பாக இந்த கொடிய நோயில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுபடவும் ஆண்டவரின் இரக்கத்தை நாடுவோம். நம் பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இரக்கம் என்பது தந்தையின் செயல்பாடு மட்டுமன்று, அவருடைய உண்மை பிள்ளைகள் யார் என்பதை உறுதிப்படுத்தும் அளவுகோலாகவும் அமைந்துள்ளது என்று அற்புதமாக அழகாக தன்னுடைய உரையில் கூறுகின்றார். ஆம், இரக்கத்தின் செயல்பாடு என்பது நாம் எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த இரக்க செயல்பாடு என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு கூறுகின்றது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எவ்வாறு நம்மீது இரக்கம் செலுத்துகின்றாரோ அதே போல நாமும் மற்றவர்கள் மீது இரக்கம் செலுத்துவோம். இந்த கொடிய நோயினால் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து உள்ளங்களுக்காகவும் ஜெபிப்போம். தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, இதோ இந்த கொடிய நோயினால் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டு பாதம் வந்தடைந்த அனைத்து ஆத்துமாக்களையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் இந்த உலகில் வாழும் பொழுது அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அனைத்தையும் மன்னித்து உமது இரக்கப் பெருக்கை காட்டியருளும் எம் இறைவா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 உயிருள்ள வார்த்தைகள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும்
என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது வாசித்த வாசகம் இறைவனின் அன்பை மையப்படுத்துகின்றது. புறவின மக்களிடையே பணி செய்வதில் மாற்று கருத்து கொண்டிருந்த பேதுரு கொர்நேலியுவுக்கு நற்செய்தி அறிவிக்கச் சென்றது போல இயேசுவின் அன்பும் கீழ்ப்படிதலுமே நாம் ஒவ்வொருவரையும் முன்னிறுத்த வேண்டும். யோவான் அன்பை குறித்து பேசும் பொழுது கிறிஸ்தவம் என்ற இந்த அற்புதமான முத்திரையில் நாம் வாழும் பொழுது அன்பு கொண்டவர்களாக, கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அன்பு 3 கிளைகளாக நாம் சிந்திக்கலாம். தந்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பையும், இயேசு தம் அன்பு சீடர்கள் மீது வைத்திருந்த அன்பையும், சீடர்கள் தம் பாசமிகு மக்கள் மீது வைத்திருந்த அன்பையும் காண்பிக்கின்றன. அன்பு கடவுளிடமிருந்தே பிறந்தது. அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது, கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது, கடவுளின் கட்டளைகளோடு கீழ்ப்படியும் பொழுது நாம் அனைவரும் அன்பானவர்களாக மாறுகின்றோம். ஏனெனில் இயேசுவின் அனைத்து படிப்பினைகளுக்கும் அன்பே அடித்தளம். அவர் ஒரு பொன் விதியாக விட்டுச் சென்றதும் இறையன்பும் பிறரன்பும் பண்புகளையே. அன்பு என்பது நம்மை நாடி வருவோருக்கு பொருள், உணவு, உடை அளித்தல் மட்டுமல்ல, அதற்கும் மேலாக மற்றவர் பொருட்டு நாம் நம்மையே இழக்கவும் தயாராக இருப்பதுதான் சிறந்த அன்பு. நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று கூறியதைப் போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரணமாக கற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் அன்பில் நாம் எப்பொழுதுமே நிலைத்திருப்போம். ஆண்டவரின் அன்பில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு கொடிய நோயாக இருந்தாலும் நம்மை அண்டாது, நம்மை சூழாது. ஏனென்றால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். மே மாதம் என்றாலே நம் விசுவாசத்தின் அச்சாணியாக உள்ள நம் தாய் கற்றுக் கொடுத்த வல்லமையுள்ள ஜெபமாலையின் மூலமாக, குடும்பம் குடும்பமாக ஜெபிப்பதன் மூலமாக நாம் இறைவனை பற்றி கொள்ளலாம். நாம் இறைவனை அறிந்து கொள்ளலாம். நாம் இறைவனோடு உரையாடலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் தம் அன்பு சீடர்களிடம் கூறியதைப் போல, சீடர்கள் தன் மக்களிடம் கூறியதைப் போல, தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு, இதோ உயிருள்ள தேவன் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு ஆலயங்களுக்கு வர இயலாமல் இருந்தாலும்,
நம் இல்லங்களிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கின்றார் நம்பிக்கையோடு அனைவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை உற்று நோக்கி நம் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் நம் ஆண்டவரிடமே ஒப்படைத்து நாம் துதி பாடுவோம். உங்கள் துயரம் சந்தோஷமாக மாறும். நாம் ஒவ்வொருவரின் துயரமும் எவ்வாறு சந்தோஷமாக மாற இருக்கின்றது என்பதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனமகிழ்வு அடைகின்றேன். ஒரு சிற்றூரில் இரு நண்பர்கள் தங்களுடைய விடுமுறை நாட்களில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவனுக்கு நீச்சல் என்பதே தெரியாது. மற்றவனுக்கோ தனது மீனவ நண்பர்களுடன் தோணி, கட்டுமரம் ஆகியவற்றில் ஏறி பழக்கம். ஆனாலும் நீச்சல் பழகுவதற்கு முன் சற்று பயந்தான். பின்பு நன்றாக நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டான். மற்றவனுக்கு ஆசை, ஆனால் அவனது பயம் அவனை அதில் பழகிக்கொள்ள தடையாக இருந்தது. இதனால் அவன் மனம் மிகவும் துன்புற்றது. எப்போதும் மன வருத்தத்திலேயே இருந்தான். ஆனால் நீச்சல் கற்றுக்கொண்ட நண்பன் அவனுக்கு பலவாறு துணிச்சலை ஏற்படுத்தி உற்சாகமூட்டி தன்னுடன் இணைத்து கொண்டு சிறிது சிறிதாக கற்றுக் கொடுக்கலானான். இவனும் தனது பயத்தை சிறிது சிறிதாக கைவிட்டு நண்பனின் முயற்சியாலும் தூண்டுதலாலும் சில நாட்களிலேயே அவன் நன்றாக கற்றுக்கொண்டான். நன்றாக தனியாகவே நீச்சல் அடிக்க ஆரம்பித்தான். அவனது துன்பம் கரைந்து காணாமல் போயிற்று. ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இறை இயேசுவின் புதிரான சொற்கள் சீடர்களுக்கு திகைப்பூட்டுகின்றன. ஒருவரோடு ஒருவர் ரகசியமாக பேசிக் கொள்கின்றார்கள். அவரது சொற்கள் அவர்களுக்கு கலக்கத்தை தருகின்றன. சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் காண்பீர்கள் என்று அதிகமாக குழம்பினார்கள். ஆனாலும் சீடர் அதை குறித்து சரியான புரிதல் இல்லாததால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஐயமுற்றார். ஆனாலும் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொண்டு அவருடைய துயரங்கள் அனைத்தும் சந்தோஷங்களாக மாறியதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடக்க காலத்தில் ஏற்படும் இன்னல்களையும் துன்பங்களையும் நம் மனதிலே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணாமல் வாழ்க்கை தொடர்கின்றது. வாழ்க்கை என்பது ஒரு முன்னோட்டம், அது ஒரு தொடர் ஓட்டம் என்று ஏற்றுக்கொண்டு இதோ இந்த கொடிய நோயும் நம்மை விட்டு கடந்து செல்லும், இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை உற்று நோக்குவோமா? ஆண்டவரை உற்று பார்ப்போம். உயிருள்ள தேவன், மகனே, மகளே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன். கலங்காதே, அஞ்சாதே, திகையாகாதே. உங்கள் யாரையும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய நம் தேவனை உற்று நோக்குவோம். மௌனமாக ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம்.
நம் பங்கில் உள்ள ஒவ்வொரு முதியவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தாய் தந்தையை விட்டுவிட்டு குருமடத்திலே தங்களையே பயிற்சி அளித்து கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்காகவும் குரு மாணவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் இன்று வல்லமையுள்ள ஜெபமாக மாற வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடு. நாம் அனைவருமே குடும்பம் குடும்பமாக அன்பியமாக எத்தனையோ தவ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதோ நாம் அனைவருமே நாம் மனதில் எழும் அனைத்து மன்றாட்டுக்களையும் அவரிடமே சமர்ப்பிப்போம். முதலில் நம் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் நம் பாசமிகு திருத்தந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். வல்லமையுள்ள தேவா, வாழ்வளிக்கும் தேவா, நீரே என் பாறை, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று சொன்னவரே, இதோ உமது நாமத்தினாலே 2000 ஆண்டுகளாகியும் எம் திரு அவையை வழி நடத்தி கொண்டிருக்கும் எம் பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக இந்நேரத்தில் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நல்ல உள்ள சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் எல்லோரையுமே வழி நடத்தக்கூடிய ஆற்றலையும், அன்று ஆண்டவர் சாலமோனிடம் கேட்கும் பொழுது, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது, எனக்கு ஞானத்தை கொடும் என்று சாலமோன் கூறியதைப் போல, இதோ எம் பாசமிகு திருத்தந்தை அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல ஆற்றலையும் அவர்களுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து மந்தைகளையும் வழி நடத்தக்கூடிய உடல் சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இரக்கம் மிகுந்த இறைவா, இதோ எம் பாசமிகு திருத்தந்தைக்கு ஜெபிக்கும் பொழுது எம் திரு அவையில் ஏற்படும் இன்னல்கள், சவால்கள், துன்பங்கள் ஒவ்வொன்றையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைத்து சவால்களையும் ஏற்று அனைத்து இன்னல்களையும் சந்தித்து உமது சித்தத்திற்காக உமது நாமத்திற்காக ஒவ்வொரு நாளும் வாழ வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே உலகின் ஒளி, என்பின் செல்பவன் இருளில் நடவான் என்று கூறியவரே, எம் திரு அவையை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். திருத்தந்தைக்கு அடுத்தபடியாக கர்தினால்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உங்களை திக்கற்றவர்களாக விடமாற்றேன் என்று சொன்னவரே, உங்களுக்கு நான் எப்பொழுதும் ஆறுதலாக இருப்பேன் என்று சொன்னவரே, இதோ எம் திரு அவையை வழி நடத்தும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்ல உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கின்றோம். இதோ இந்த கொரோனாவினுடைய அலையிலிருந்து அனைத்து தலைவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீர்தாமே மருத்துவராக, நீர்தாமே நண்பராக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தனிமையினால் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நோயினால் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். நல்ல தகப்பனே, கலங்காதே, அஞ்சாதே என்று சொல்லி அன்று கல்வாரியிலே சிலுவையில் அறையப்படும் பொழுது உம் தாயும் எம் தாயுமாகிய அன்னையிடம் கூறிய வார்த்தைகளை நினைவு கூறுகின்றோம். யோவான், இதோ உம் தாய், அம்மா இதோ உம் மகன் என்று கூறியதைப் போல
நீர்தாமே எங்களுக்கு ஆறுதலாகவும், நீர்தாமே எங்களுக்கு உற்ற நண்பராகவும், நீர்தாமே எங்களுக்கு மருத்துவராகவும் அமைய வேண்டுமென்றும், பணி செய்யக்கூடிய இடங்களிலே வரக்கூடும் சவால்கள் அனைத்தையும் உம்முடைய நாமத்தினாலே எளிதாக சந்திக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுத்தள்ள வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாசமிகு இறைவா, எம் நாட்டை ஆளும் அனைத்து நாட்டு தலைவர்களுக்காக நேரத்திலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தன்னலம் துறந்து பொது நலத்திலே தங்களையே ஈடுபடுத்த வேண்டுமென்றும், எம் தாயாம் திருநாடாகிய தமிழ்நாட்டிலே புதிதாக பதவி ஏற்றுள்ள அனைத்து அரசியல் தலைவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா நோயிலிருந்து அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் ஏற்படுத்த வேண்டுமென்றும், அவற்றை நன்முறையிலே செயல்படுத்த வேண்டுமென்றும், எம் மக்களினுடைய பாதுகாப்பிற்காகவும் நாட்டு தலைவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீர் எம்மை கண்ணோக்காவிட்டால் யார்தான் எங்களை கண்ணோக்குவார்கள்? இறைவா, எங்களை ஆசீர்வதித்தலும். எம் நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே உம்முடைய திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்தலும். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் நல்ல ஆற்றலையும் செயலையும் கொடுத்தரலும். நோயினால் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். தனிமையிலே வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் அறிவீரையா. எங்களுக்கு என்ன தேவை என்பதையும் நீர் அறிவீரையா. இருந்தாலும் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே கொடுத்தாலும் நீர் எங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எம் நாட்டு தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றேன். எம் பங்கில் உள்ள அனைத்து முதியவர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றேன். நானே உலகின் உணவு. என் உடலையும் இரத்தத்தையும் உண்டாலன்றி உமக்கு மீட்பு இல்லை என்று சொன்னதைப் போல, உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்வதற்கு, ஆலயம் வருவதற்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எம் பங்கில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எம் பங்கிலே பணிபுரியும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எம் பங்கில் உள்ள அனைத்து சிறார்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். முதியவர்களுக்கு நீரே நண்பராகவும் மருத்துவராகவும் இருக்கவும், இளைஞர் இளம் பெண்கள் இந்த சமூக வலைதளங்களால் தங்களையே மாய்த்து கொள்ளாமல் உம்மையே பற்றி கொள்ளவும், உழைக்கும் கரங்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் கொடுத்தள்ள வேண்டுமென்றும், படிக்கும் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் தன் தாய் தந்தைக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எம் பங்கில் உள்ள பாசமிகு டிஎம்ஐ அருள் சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எம் பங்கில் பணிபுரியும் அனைத்து அருள் பணியாளர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நீர் ஏற்படுத்திய இந்த இறை சமூகம், இந்த பெரிய கூட்டு குடும்பம் இன்று போல் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாகவும்
உன்னதமான பிள்ளைகளாக வாழவும் வளரவும் துணை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வல்லமையுள்ள தேவனே, உம்மை நோக்கி மன்றாடும் எம் மக்கள், எம் பாசமிகு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட அனைத்து வரங்களையும் நீர் அறிவீரையா. நாங்கள் கேட்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் நீர் எம் மீது கொண்டிருந்த அன்பினால், பாசத்தினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம் பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே. அதே போல நாங்கள் கேட்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் போல நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்விற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த இந்த அற்புதமான திரு அவைக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த திரு அவையை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எம் நாட்டு தலைவர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஒரு பங்கை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல பெற்றோர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல சுற்றுச்சூழலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் வானக தூதர்களை எங்கள் முன்னும் பின்னும் அனுப்பி எங்களை காத்து வந்ததற்காக, காத்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்களோடு துணையாக இருக்கின்ற நம்பிக்கையோடு பாதம் நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்வாக, எங்கள் இதய துடிப்பாக, நீதியின் உயிர் தவிப்பாக வாழ்வதற்கு துணை புரியும் ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை நான் கைவிட மாட்டேன். பல நேரங்களில் நாங்கள் உம்மை நோக்கி வராமல் இருந்திருக்கின்றோம். உம்மிடம் ஜெபிக்காமல் இருந்திருக்கின்றோம். உலக ஆசைகளால் எங்களையே மாய்த்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த 1 மணி நேர ஆராதனையில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக அபிஷேகம் செய்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம் இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு கைகளை விரித்து சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் நம்பிக்கையோடு ஆண்டவரை தொடர்ந்து பாடிக்கொண்டே புகழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம்
புகழ்ச்சி என்றுமே